ரேஷன் அரிசி கடத்தலில் ஈடுபட்ட 4 பேர் கைது செய்யப்பட்டு 35 டன் ரேஷன் அரிசி பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் செந்தில் இணைகிறார். செந்தில், விவரங்கள். செங்கல்பட்டு சுற்றுவட்டார பகுதியில் இருந்து ரேஷன் அரிசி வாங்கி மர்ம நபர்கள் கர்நாடக மாநிலத்துக்கு கடத்துவதாக சிவில் சப்ளை சிஐடி ஐஜி ஜோஷி நிர்மல்குமாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அவரது உத்தரவின் பேரில் எஸ்பி சந்திரசேகரன் தலைமையிலான போலீசார் சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது வேலூர் திருவளம் அருகே சந்தேகத்துக்கிடமான வந்த டாரஸ் லாரியை மற்றும் அதன் பின் வந்த காரை சோதனையிட்ட போது ரேஷன் அரிசி கடத்தி வந்தது தெரிய வந்தது. டாரஸ் லாரியில் கிட்டத்தட்ட 35 டன் ரேஷன் அரிசி கடத்தி வந்தது தெரிய வந்தது. இதையடுத்து டாரஸ் லாரியை ஓட்டி வந்த செஞ்சி சண்முகம், அதே போல மோகன், அதன் உரிமையாளர் சங்கர் மற்றும் லாரி கிளீனர் ஹரிகிருஷ்ணன் ஆகியோரை சிவில் சப்ளை சிஐடி போலீசார் கைது செய்தனர். கடத்தலுக்கு மூளையாக செயல்பட்ட செஞ்சி சண்முகம் என்பவர் ஏற்கனவே பல முறை இதே போல ரேஷன் அரிசி கடத்தி கைது செய்யப்பட்டவர் என சிவில் சப்ளை சிஐடி போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் இந்த வழக்கில் தலைமறைவாக உள்ள மேலும் சிலரையும் சிவில் சப்ளை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். வழங்கியமைக்கு நன்றி செந்தில். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.